தாமிரபரணி ஆற்றிலிருந்து கோக், பெப்சி நிறுவனங்களுக்கு நீர் அளிக்க அனுமதிக்க கூடாது என்று கூறி திருநெல்வேலி ரயில் நிலையம் அருகே 100 அடிக்கு மேல் உயரம் இருக்கும் நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி ரமேஷ் என்பவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், எவ்வளவு நேரமா அவர் அந்த இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு? அவருடைய கோரிக்கைகள்லாம் என்னென்ன? வேதவள்ளி, அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது குடிநீர் ஆதாரம் இருக்கக்கூடிய இந்த பாபநாசம் தாமிரபரணி ஆறு தான். தாமிரபரணி ஆற்றுல பார்த்தீங்கன்னா, இந்த தாமிரபரணி ஆற்றுல இருந்து சிப்காட் மூலமா கோக் மற்றும் பெப்சி ஆலைகளுக்கு வந்து தண்ணீர் வழங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நீதிமன்றம் மூலமா ஒரு வழக்கு நடந்திருந்த நிலையில நீதிமன்றமும் அதற்கான தடை உத்தரவை நீக்கி உத்தரவிட்டது. அதன் காரணமா இப்ப தண்ணீர் வந்து நாளொன்றுக்கு 33 லட்சம் லிட்டர் வரைக்கும் அந்த கோக் மற்றும் பெப்சி போன்ற குளிர்பான ஆலைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பை வந்து அதுக்கு அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி நேற்றிலிருந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நெல்லை மாநகர பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. அதன் ஒரு கட்டமா இன்று மதியம் சுமார் 1:30 மணிக்கு மேல இருக்கும். அந்த அதாவது ரமேஷ் என்பவர் வந்து சிவசேனா கட்சியோட மாவட்ட தலைவராக அந்த நெல்லை பகுதியில் இருக்கிறாரு. அவர் அந்த நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் மேல சுமார் 120 அடி உயர வாட்டர் டேங்க் மேல ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டாரு. அது மேல இருந்து துண்டு பிரசுரங்களை வீசிட்டு இருந்தார் கீழே. அதாவது கோக், பெப்சி ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்குவதை நிறுத்தணும், அதுக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உடனடி நடவடிக்கை எடுக்கணும், சிப்காட்டும் அந்த தண்ணீர் வழங்கும் அந்த திட்டத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தொடர்ச்சி அந்த பிரசுரங்களை கொடுத்துட்டு மேல இருந்து அதுக்கான ஒரு கோஷங்கள் எழுப்பிட்டு இருந்தாரு. அந்த கோக், பெப்சிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்ததா ஒரு 2 மணிக்கு மேல, அதுல இருந்து ஒரு 15 நிமிடம் கழித்து காவல்துறையினர் வந்தாங்க. காவல்துறையினரும் அதே போல தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியினர் வந்து அவரை வந்து கீழே இறங்க சொல்லி தொடர்ச்சி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தொடர்ந்து ஒரு 45 நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவரிடம் மேலே ஏறி சென்று தீயணைப்புத்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானப்படுத்தி கீழே இறக்கி கொண்டு வந்து தற்பொழுது காவல்துறை வந்து அவரை கைது செய்திருக்கிறது. வேதவள்ளி.